ரிஷபராசி அன்பர்களே, மாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் குரு பகவான் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. அது அந்த குரு தனஸ்தானத்தில் வக்ரமாக இருந்தால இப்போ நிவர்த்தி அடைந்து தனம் ரீதியில், பொருளாதார ரீதியில், குடும்ப ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகளை அத்தனையும் சரி செய்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் உருவாக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அதுவும் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான் தான். அதாவது 9க்கும் 10க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான். அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ இதுவரைக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் தொழில் ரீதியில், வேலை ரீதியில் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கல, பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த மாசி மாதம் ஒரு நல்ல காலகட்டம். ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் இதுவரைக்கும் வக்ர நிலையில் இருந்தார். ஆனால் இப்போ வக்ரம் நிவர்த்தி அடைந்து விட்டாது. அப்போ உண்மையான பாக்கியத்தையும் தொழில் ரீதியான வளர்ச்சியையும் இந்த மாசி மாதத்தில் இருந்து தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. உங்கள் ராசிநாதனும் 10ல் தான் உட்கார்ந்துருக்கு. அப்போது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் வேலை சார்ந்த விஷயமாக, தொழில் ரீதி சார்ந்த அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட இதில் தான் உங்களுடைய ஆள் மனது வேலை செய்து கொண்டிருக்கும். எப்படி டெவலப் பண்ணுறது, இப்போ தொழில் இருக்கிறீங்கன்னா அந்த தொழில், இப்போ இருக்கக்கூடிய தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது, என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பது, ஏன் லாபம் தரல, இனிமேல் லாபம் தருவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை நம்ம வகுக்கணும், இது அத்தனை விதமான நுணுக்கங்கள் இப்போ உங்களுக்கு புலப்படும். ஏன் லாபம் கிடைக்கல, எதிரிகள் எப்படி இருந்தாங்க, யார் கூட இருந்து துரோகம் செய்தார்கள், எதனால் நமக்கு இத்தனையும் நடக்கல, சக்சஸ் கொடுக்கல அப்படிங்கிறது எல்லாமே அலசி ஆராய்ந்து தெளிவான ஒரு முடிவு எட்டக்கூடிய தன்மை இந்த மாசி மாதம் நிச்சயமாக ரிஷபத்துக்கு உண்டு. ஏன்னா ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து திக்பலம் அடையுது. 2 கிரகங்கள், அதிகாரத்தை தரக்கூடிய 2 கிரகங்கள் வலிமை பெறுகிறது. அப்போ உங்கள் அதிகாரம் மேலோங்குன்னு அர்த்தம். இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்போ கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை திறம்பட கையாளக்கூடிய வல்லமை இந்த மாதம் உண்டுன்னு சொல்லுவேன். அப்போ உங்களுடைய தனி திறமையை நிரூபணம் செய்யக்கூடிய, நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாசி மாதம்னு சொல்லுவேன். ஏன்னா 10ஆம் இடம் என்பது தொழிலை குறிக்கக்கூடிய, கர்மா குறிக்கக்கூடிய, புகழை குறிக்கக்கூடிய, கௌரவத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அங்கே சூரியன் வலிமை பெறுதல்ல. அப்போ அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராக இருக்க போது, பொறுப்பு கிடைக்கப் போகிறது, புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள், அரசியலில் பதவி கிடைக்கும், அரசியலில் ஈடுபடக்கூடிய எண்ண ஓட்டங்களை உங்களுக்கு அதிகமாக தரும். ஏன்னா சூரியன் தான் ஒரு அரசியலுக்கு ஒருத்தர் போகணும் அப்படின்னாலும் சூரியன் வலுவாக இருக்கணும். யாரெல்லாம் அரசியலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதுன்னா முதல் படி சூரியன் எந்த தன்மையில் இருக்காருன்னு பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கணும், ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும், அல்லது திக்பலமாவது பெறணும், அட்லீஸ்ட் வர்க்கோத்தம பலமாவது பெறணும். சுப கிரகங்களினுடைய தன்மை குருவினுடைய பார்வையில் இருக்கிறது, பௌர்ணமி யோகத்தில் பிறப்பது, 5ஆம் இடம் வலிமையாக இருப்பது. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா ஈஸியாக உங்களுக்கு அரசியல் வரும். அரசியலில் ஒரு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்கும். அரசியல் இல்லைன்னா கூட அதிகாரத்தில் இருப்பீங்க, ஒரு பொறுப்பில் இருப்பீங்க, அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும். கண்டிப்பாக சூரியன் அவசியம். இந்த மாதம் சூரியன் வலிமை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கிறதுனால நிறைய ரிஷபராசி என்பவர்கள் பொறுப்புகள் கூடும். சூரியனை போல மிளிரக்கூடிய தன்மை, கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மை,
சூப்பராக இருக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். 5ஆம் அதிபதி 10ல் இருக்கு. அரசாங்க வேலை கன்ஃபார்ம். இந்த அரசாங்க வேலைக்கு ரிசல்ட் எதிர்பார்த்து கொண்டிருப்பவன், ஏற்கனவே அரசாங்க வேலையில் இருக்கின்றவர்கள், ஸோ இந்த மாதிரி அரசு துறை இதெல்லாம் சூப்பராக இருக்கு. ஏன்னா 5க்குரியவன் 10ல் உட்கார்ந்துருக்கார். 5க்குரியவன் போய் 10ல் இருந்தாலும் சரி, அங்கே சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறதும் சரி, சிம்ம மனை தான் அதிகாரம் கொடுக்கக்கூடிய மனை. அந்த மனையை 5 கிரகங்கள் பார்க்குது. அப்போ ஆளுமை தன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். பொருளாதாரம் 2ல் குரு வக்ரமாக இருந்தார். நிறைய பேருக்கு பொருளாதார பிரச்சனை வந்திருக்கும். அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஈகோ கிளாஸ் ஏதோ ஒரு வகையில். ஏன்னா 8ஆம் அதிபதி, ஏன்னா குருன்னாலுமே 8ஆம் அதிபதி இல்லவா, ஒரு வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவன் யாரு? இந்த ரிஷபத்துக்கு குரு தான். ஸோ அந்த குரு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குடும்பத்தில் சில குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தது, பொருளாதாரத்தில் சில சிக்கல்களை கொடுத்து கொண்டிருந்தது. இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால ஏற்கனவே கொடுத்து எங்கேயாவது லாக் ஆகியிருந்த அந்த பணம் அப்படியே வெளியில் வருவதற்கான அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. மறைந்திருந்த பணம் இப்போ வெளியே வரும். இன்சூரன்ஸ் பணம் வரும், அல்லது கொடுத்து வைத்திருந்த பணம் வரும். இந்த மாதிரி பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். அதாவது குரு அப்படின்னாலே பெரிய மனிதர்கள், குரு அண்ணாலே தனம். அந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார், கடன் கிடைக்கும். குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார், வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையும். இப்போ இந்த ரிஷபராசி என்பர்கள், நான் வெளியூர் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுத்துரும். அல்லது ரொம்ப நாளாக ஒரு வழியோடு இருந்து கொண்டிருந்தவர்கள், எனக்கு வேலை கிடைக்கல, வேலைக்காக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஒரு 2 மாதம் ஆச்சு, நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது சார், எனக்குண்டான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாசி மாதம் வேலை கிடைச்சிரும். ஸோ வழிகளை கொடுத்து கொண்டிருந்த, ஏன்னா அதே குரு தான் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் வருவார், அதே குரு தான் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் வருவார். அப்போ நிச்சயமாக மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாசி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ரிஷபராசி அன்பர்கள், இந்த மேஜர் கிரகங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுகஸ்தானத்தை வலுப்படுத்திக்கலாம். ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, கட்டின வீட்டை வாங்குறது, வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, வீட்டில் சுபகாரியங்களை செய்து கொள்வது, ஒரு நன்மை தரக்கூடிய செயல்கள், ஒரு சுபம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உங்கள் குழந்தைகளுக்காக திருமணத்தை செய்வதற்குண்டான அந்த வாய்ப்புகளை உருவாக்குவது, வரன்களை பார்ப்பது, குழந்தைகள் பூ பெய்துவது, சந்தோஷம் தர மாதிரியான மங்களகரமான சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லாபம் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு, தைரிய வீரியங்கள் பலப்படும், துணிச்சல் கிடைக்கும், துணிச்சலோடு செய்வதற்குண்டான அத்தனை வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் வலிமை இருக்கல, செவ்வாய் தான் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் தான் யோசிக்காமல் செய்துவிட்டு பின்னர் யோசிப்பது, அப்போ சகோதர உறவுகளில் நாட்டத்தை கொடுப்பது, இதெல்லாமே நல்லா இருக்கும். சகோதரை பற்றிய திங்கிங், ஏதாவது ஒரு வகையில் நம்ம நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக நடக்கும். அடிஷ்னலாக ஒரு வருமானம் வருவதற்குண்டான எந்த விதத்தில் வரும் என்பதை அலசி ஆராயக்கூடிய, திட்டம் தீட்டுவதற்கு ஒரு நல்ல காலகட்டம், திட்டம் தீட்டுவதற்கு ஒரு சரியான காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு இந்த மாசி மாதம் அமையப்பெறும்.
ஒரு நல்ல தெய்வ வழிபாடு. உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ல் அமர்ந்திருந்தால் அங்கே 10ல் திக்பலம் கிடையாது, நிஸ்பலம் அடையுது. 10ஆம் இடத்தில் 4ஆம் இடத்துல தான் சுக்கிரன் திக்பலம், 10ஆம் இடத்தில் நிஸ்பலம், கொஞ்சம் வலு குறைவு. அதுவும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அம்மன் தெய்வத்தை, உங்களுக்கு பிடித்த அம்மன் எந்த அம்மனோ அந்த அம்மனை வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், முதல் தெளிவு கிடைக்கும், ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லியமான பலன் வேணும், உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.